டேய் அந்த ரூம் குளிருது, நான் இங்க படுத்துக்கிறேன், நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ. வேணாம், சொன்னா கேளு. ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், பட. குட் நைட் அத்தை. குட் நைட் மா. ஏய் நான் காரமா தாண்டி முட்டை குழம்பு வைப்பேன், நீ இந்த வீட்டுக்கு தாண்டி மாமியாரு. மாமியார் ஒழிக. இந்த கத்தியால உன்னை குத்தி 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 குத்தி. என் மேல கொலை வெறியில இருக்கா. எங்க அத்தைய காணோம்? அத்தை 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 என்ன இங்க தூங்குறாங்க? அத்தை என்னங்க அத்தை, இயற்கையோட இணைஞ்சு தூங்குறீங்களா? நேத்து தூக்கத்துல ஹை 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 அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்ல? ஐயோ சாரி அத்தை, எனக்கு சின்ன வயசுல இருந்து தூக்கத்துல பாட்டு பாடுற டிசீஸ் இருக்கு அத்தை. நீ பாட்டா பாடின? அத்தை, இந்த ரெசார்ட் சூப்பரா இருக்குல்ல, நல்லா காசு சேர்த்து வச்சு இதே மாதிரி ரெசார்ட் நம்ம ஒண்ணு கட்டணும் அத்தை. உங்க பேர்ல ஜெயந்தி குளு குளு ரெசார்ட். பேர் நல்லா இருக்கா அத்தை? ஐயோ அத்தை, டைம் 8 ஆயிடுச்சு, நான் போய் டிஃபன் ஆர்டர் பண்றேன், நீங்க பசி வர தாங்க மாட்டீங்க. நடிப்பு நடிக்கிறாயா? குத்தி 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 குத்தி. ஏ சாரா, ஆ வேலைக்கு ஆள் கேட்டிருந்தல்ல, வராங்க. அவங்க இந்த ஏரியாலே பயங்கரமா வேலை பார்ப்பாங்களாம். இனிமேல் என்ன டார்ச்சர் பண்ணாதே. சரி, முதல்ல நம்ம வாயில பார்க்க தான் பார்ப்பாங்க. லிப்ஸ்டிக்கை போட்டு மேட்ச் பண்ணுவோம். மேடம் மேடம். யாரு? வணக்கம் மேடம், நான் தான் தீதி. வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சார் சொல்லிச்சு. நாங்கள் ஏற்கனவே 10 வீட்டில் வேலை பார்க்குதோ. 1 hour எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துரும். ஓ, உள்ளே வாங்க. வீட்டை எல்லா பாத்திரத்தையும் கழுவிடணும், துணிமெல்லாம் துவச்சு போட்டு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும், சரியா? அவ்வளோதானே மேடம், எல்லாமே முடிச்சு கொடுத்துரு. 1 hour போதும் மேடம் எனக்கு. டுமாரோ தமிழ் தெரியுமா? தமிழ் நல்லா தெரியும் மேடம். நீ ஹிந்தியெல்லாம் பேச வேணாம், என்கிட்ட தமிழ்லேயே பேசு. 15 வருஷமா என் புருஷன் ஆமீர் சிங் இங்கே தான் பானிபூரி கடை வச்சிருக்கான். எங்களுக்கு 15 பிரான்ச்சஸ் கூட இருக்கு. சரி சரி, ஓகே. பேசினாப்புல துட்டு மட்டும் கரெக்டா கொடுத்துரு மேடம். சொல்லிட்டேன் அப்புறம். சரி தரேன், போய் வேலையை பாரு போ. அரே பகவான், என்ன இந்த பொம்பளை இப்படி வச்சிருக்கா கிச்சனை? அரே 1 hour ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நான் 10 வீடு போயிட்டு வந்திருப்பேன். மேடம் வரேன். வட பாத்திரம் கழுவுச்சோ. இவ்வளவு பாத்திரம் நம்மளால கழுவ முடியாதோ. 1 hour ஆயிடுச்சு. நான் ஒரு வீட்டுல 1 hour வேலை பார்த்தேன்னா 1000 ரூபாய் பாத்துருவேன். ஓ வீட்டுல 1 hour பாத்திரமே கழுவ முடியல, என்னால வேலை பார்க்க முடியாது. என்னது, எல்லார் வீட்லயும் பாத்திரம் இருக்கதானே செய்யும், அது எப்படி இல்லாம இருக்கும்? என் புருஷன் அமீர் சிங் கூட நீ இவ்வளவு வேலை வாங்காதோ. நீ என்ன இவ்வளவு வேலை வாங்க பாக்குறியா? ஒழுங்கா நான் வேலை பார்த்ததுக்கு காசை போட்டு விடு. 1000 ரூபாய் போட்டு விடு. என்னது 1000 ரூபாயா? அவ்வளவு என்னால தர முடியாது. நான் 200 ரூபாய் வேணா தரேன். வேலையை முழுசா முடிக்கல நீங்க. எவ்வளைக்கு நீ 200 ரூபாய் தருது? அந்த பிச்சை காசை யார ஏமாந்தவர்ப்பா, அவங்க போய் கொடு. எனக்கு வேணாம் உன் காசு. குடும்பமா இது? ஆள் இருக்கா ஃப்ரிட்ஜ்ல? எங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. என்ன, உங்க அம்மா வராங்களா? ஆமாடி. ஏண்டி நீ உங்க அம்மா வராங்கன்னு சொன்னீல, அதுக்கேண்டி இப்படி பதற? அங்க பாத்திரம் யார் கழுவி வச்சான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? நான் தானே கழுவணும். அப்ப நான் தான் கழுவணும்னு சொல்லுவேன். விளக்கு என்ன உங்க அம்மா அறுத்துருவாங்கடா. நான் தான் கழுவுனேன்னு சொல்லணும். நான் தான் கழுவணும்னு சொல்லணுமா? நான் கழுவுனேன்னு சொல்லணும். நீ கழுவணும்னு சொல்லணுமா? வீடெல்லாம் யார் கூட்டினான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? நான் தான் வேக்யூம் போட்டு.
நான் கூட்டினேன்னு நீ சொல்லு. நீ கூட்டினா நான் சொல்லணும். நான் வேக்யூம் போட்டேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும். சரி சொல்லு. இப்ப நைட்டுக்கு என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா என்ன சொல்லுவ? அதான் ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம்ல, அதை சொல்லிட வேண்டியதா? ஜொமேட்டோல ஆர்டர் போட சொல்லி எங்க அம்மா எனக்கு கும்மா கொடுத்து கொடுத்துருண்டா. அப்ப அந்த கவர் பார்க்க மாட்டாங்களடி? கவர் எல்லாத்தையும் இப்ப கட்டி கொடுக்குற, கொண்டு போய் வெளியே வா போடா. சரி, நைட் இப்ப சாப்பிட்டேன்னு கேட்டா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டேன்னு சொல்லு. ஆர்டர் போட்ட அந்த சிக்கன் கிரேவி அவனை நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் போடுறா. அத மறந்துரு. கேன்சல் பண்ணிட்டா? கேன்சல் பண்ணாதடா, அத மறந்துடுடா. சரி, மறந்துட்டேன். சரியா? உங்க அம்மா வந்து கேட்டா கரெக்டா சொல்லணும். அப்படியே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷா சியரப்பா இரு. சரியா? நான் இதுக்கெல்லாம் உன் ஒய்ஃப் கிரிக்கெட் ஆட விளையாடன்னு கேட்டா என்ன சொல்லுவ? கிரிக்கெட் ஆட விடவே மாட்டேங்க. விடுவான்னு சொல்லு. விடுவா. எங்கேயா வெளியெல்லாம் போறியான்னு கேட்டா போறேன் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். பெட்டு மேல துணி இருக்குல்ல, அந்த துணி எல்லாம் என்னதுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? அது நீ மடிக்காம அப்படியே போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லு. அப்படி சொல்லக்கூடாது. துணி துவைக்கிறதுக்காக அதெல்லாம் அழுக்கு துணி, நான் தாமா எடுத்துட்டு போனா அதுக்குள்ள சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போன பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும். நான் சொல்லணுமா? ஆமா, நான் எடுத்துட்டு போனேன்னு சொல்லணுமா? நீ எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது ஃபுல்லா இப்ப அழுக்கு துணி, அது நல்ல துணி இல்ல, அழுக்கு துணி. சரியா? புரிஞ்சா? சரி, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா என்ன சொல்லுவ? ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி வளர்ந்த மாடு. Hi. ஏய் 2 ஹவர்ஸா வெயிட் பண்றேன்டி. Oh, you were waiting for me for the past 2 hours? ஆமாடி 2 மணி நேரமா நான் வெயிட் பண்ணிருக்கேன்டி. It was my mistake to make you wait. உனக்கு என்ன கலர் டாப் பிடிக்கும், என்ன கலர் பேண்ட் பிடிக்கும், டார்க் ப்ளூ ஜீன்ஸ் பிடிக்குமா, லைட் ப்ளூ ஜீன்ஸ் பிடிக்குமா, ஒவ்வொன்றும் பார்த்து ரெடி ஆக டைம் ஆக தான் செய்யும். But you have to be judgy all the time. You have to drag me down. You have to be completely ignorant of the fact that I take so much effort to get ready for you. சரி சாரி நான் 2 ஹவர்ஸா வெயிட் பண்ணது. Don't keep on mentioning 2 hours. What? ஏய் ஐயோ, இது ஏன் தப்பு தான். ச்சே, பாவம் கஷ்டப்பட்டு வந்திருக்கா அவ. 15 minutes லேட்டா வந்திருக்கேன். Why do you have to take me lightly every time? நான் என் லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணனும் உனக்கு தெரியுமா? ஏய் அன்னைக்கு காலையில காலையில 11 o'clock நான் கால் பண்ணி பார்க்குக்கு வரியான்னு கேட்டேன். 11:15 நீ ஸ்டார்ட் பண்ண கூட ஷர்ட் போட 40 seconds, பேண்ட் போட 50 seconds, ஷூ அண்ட் சாக்ஸ் போட 50 seconds, இன்னர்ஸ் போட 50 seconds வெச்சுக்கோ. 3 minutesல நீ டோட்டலா ரெடி ஆயிருக்க முடியும். உன் வீடு 3rd floorல இருக்கு. 3rd floorல இருந்து ground floor வரைக்கும் 4 minutes liftல ஆகும், 7 minutes staircase ஆகும். ஒருவேளை நீ staircaseல வந்திருந்தாலும் 11:25 உன்னால ஈஸியா பைக் கிக் ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும். உன் வீட்ல இருந்து இந்த பார்க் ஹெவி டிராஃபிக்ல 15 minutes தான் ஆகும். So 11:40 உன்னால ஈஸியா இங்க ரீச் பண்ணிக்க முடியும். The time right now is 11:55. Why have you been late for 15 minutes? Can you please explain it to me? நான் வீட்ல சாப்பிட்டு வந்து போய் மட்டும் சொல்லாத. Because நீ இந்த பார்க்ல எப்போ வரியோ அப்போ நீ வீட்ல சாப்பிட மாட்டே. ஏன்னா இந்த பார்க் பக்கத்துல இருக்க சுஷிலாக்கோட பரோட்டா குருமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லா தெரியும். So சாப்பிட்டதுனால எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு போய் சொல்லவே சொல்லாத. Why have you been late for 15 minutes? You've been taking me for granted every time. I cannot accept it. இப்போ the time ஆச்சு, கிளம்பி வா. என்னடி இவ லேட்டா வந்தாலும் என்னையே திட்டுறா, நான் லேட்டா வந்தாலும் நானே திட்டு வாங்குறேன். இப்போ 15 minutes இல்ல 18 minutes லேட் ஆயிடுச்சு. தீபா வெல்கம் டு மை ஹோம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கு. சதீஷ் இல்லையா? இல்ல, அவர் வெளில போயிருக்காரு, வந்துருவாரு. அப்படியா? உள்ள வாங்க. ஏய், how are you? fine uncle. அப்பா எங்க போயிருக்காரு? கடைக்கு போயிருக்காரு அப்பா. அப்படியா? என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, எது வேணாம் தீபா. இல்ல, நீங்க ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். இது வேணாம் தீபா. எதுக்கு கஷ்டப்பாடு? நீங்க என்ன தோசையா கேட்க போறீங்க? தோசை கிடைக்குமா? எனக்கு தோசை. வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். நான் உங்க எல்லாருக்கும் தோசை சுட்டு தரேன். ஆனா தோசை சைக்கோ கிட்ட மட்டும் நான் தோசை சுட்டு கொடுத்தேன்னு சொல்லி கொடுக்க கூடாது. சரியா? சொல்ல மாட்டேன். அப்புறம் தோசை சுடுறேன். தீபா, மட்டன் கறி அடிப்பொலி, தோசை சூப்பர். எல்லாருக்கும் தோசை இருக்கு, பொறுமையா சாப்பிடுங்க. தீபா ஒரு தோசை ரெடி. அண்ணி எனக்கு ஒரு தோசை. ரெடி. அம்மா தோசை தராமா சீக்கிரம். வேற. அம்மா எனக்கு ஒண்ணு 1 2 3 தர, எனக்கு ஒன்று சொல்லு. மொத்தமா 4 தோசை. ரெடி. உலகத்துல எவ்வளவு வேலை இருக்கு, ஆனா இந்த வேலை மட்டும் எவ்வளவு பண்ணுன்னு வச்சுக்கோ, செட்டு பார்க்க மாட்டேன். இன்னொரு தோசை. கையிலுக்கு வாய் வடியா எடுத்துட்டு வரும் போல. ஒரு தோசை கூட. அப்பாவே பெரிய தோசைக்கா இப்ப போலடி. என்ன போல? ஒண்ணு இல்ல, சாப்பிடுங்க. தீபா வர. ஐயோ, தோசை கிடைக்க மாட்டேன். எல்லாம் பாருங்க.
எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. தோசை சைக்கோ. உங்க ஃப்ரெண்ட் அஜு வந்திருக்காருங்க. போதும்டா அப்படி உட்காரலாம். நீ மச்சான் உட்காரு. ஏன் டைலாக் இவன் சொல்றான். அப்புறம் முகமது எப்படி இருக்க? அப்புறம் மச்சான் எப்படி போகுது? என்னடா பொம்மை நான் மாதிரி சேகன் கொடுக்குறேன். சும்மா சரி இல்லையே. சரி அதெல்லாம் விடு. என்ன சாப்பிடுற? டயட் மச்சான். ஏசிக் எதை சாப்பிடு. வேணாம் மச்சான். ஏய் எதை சாப்பிட்டே ஆகணும் நீ. இப்பதான் दो दिन ना डाइट 2 दिन से डाइट हिंदी करेक्ट இல்ல? ஏதோ மறைக்கிறீங்க கண்டுபிடிக்கிறேன். ஓகே மச்சான் பை. பை தீபா பை சதீஷ். ஏய் மச்சான் கேக்க மாட்டேன். தோசை எப்படி இருந்துச்சு? என்ன தீபா தோசை சுட ஆரம்பிக்கலாமா? இந்த பொண்ணு இருக்கால இவ க்ளோஸா இருப்பா. லாஸ்ட் வரைக்கும் இருப்பான்னு நினைச்சேன். லாஸ்ட்னா உன் லைஃப் லாஸ்ட்னா கொஞ்சம் நல்லா கூட டிராவல் பண்ணுவான்னு நினைச்சேன். இப்போ கூட இருக்காங்கடா. சேர்ந்து இவரோட வேலைக்கெல்லாம் போலாம்னு நினைச்சேன். இருக்காடி அவ என் கூட இல்ல. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. ஒரு காலத்துல ரொம்ப க்ளோஸா பேசுவேன்டி. அதனால போயிட்டா. நான் நைட்டு 1:30 மணி வரைக்கும் பேசுவேன். வெளியூர் போயிட்டாடி. போனதை கூட என்கிட்ட சொல்லடி. ஏதோ படிக்க போறேன் நான் அப்ளை பண்ண போறேன்னா டக்குனு பொசுக்குன்னு கிளம்பிட்டா அங்க போயிட்டு மெசேஜ் அனுப்புறேன் ஃபாரின் நம்பர்ல இருந்து. வாழ்க்கையில என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க. இங்க பாரு இந்த பொண்ணு இருக்கால இது வரைக்கும் நான் ஒரு தடவை தான் பேசுனேன். அதுவும் ஹாப்பி பர்த்டேன்னு எனக்கு பர்த்டே நானா விஷ் பண்ண போய் எல்லாத்தையும் சொல்ல வச்சு எனக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க. இல்ல நான் என்ன பண்ணேன் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு இன்னைக்கு பர்த்டே அவ விஷ் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நானே போய் அவளை என்ன விஷ் பண்ண வச்சேன். ஆனா ஒன்றும் இல்லை அவளுக்கு ஒரு 5 ஸ்டார் கொடுத்தேன் வாங்கிட்டு போயிட்டா அவ்வளோதான். விஷ் பண்ணா அதுக்கு தாண்டி கூப்பிட்டுருக்கேன். அப்பெல்லாம் கிரிஞ்சா இருந்தேன்டி ரொம்ப. குஷிலான ஒரு பொண்ணு இருப்பாடி. அவள் என்னமா சொல்லுவா எனக்கும் கல்யாணம் ஆகும் உனக்கும் கல்யாணம் ஆகும் ஆனாலும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பேசுவோம்னு சொன்னா. அவளுக்கு இப்போ 2வது குழந்தை பிறக்க போகுதுன்னு இன்ஸ்டாகிராம்ல போடுறா. இதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் பேசுறதுக்கு. But they don't even know you. They're not even on your friend list. கூட மாட்டா. அதுதான் சொல்றேன். என்ன ஃபாலோ கூட பண்ண மாட்டாடி. நானும் மூஞ்சி பின்னாடி நிப்பேன் இப்படி பண்ணுவேன் இப்படிலாம் பண்ணுவேன். அதெல்லாம் காலேஜ்ல சீன் போடுவேன்டி. ஒரு பொண்ணு எதை வச்சு நம்மள கேரக்டர் பேசுற திறமை அண்ட் லைக் மூணுமே. நான் ரொம்ப ஒட்டி பேசினா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. ஏய் நான் எந்த பொண்ணு ஒட்டி இப்படிதான் பேச மாட்டேன்டி. நான் பேசுறதுக்கே பயப்படுவேன். நான் ஏன்டி ஒட்ட போறேன்? நான் ஓப்பனா பேசுற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். நான் ஆக்சுவலா நான் அழகா இருப்பேன்டி. என்னை விட பார்க்க சுமாரா இருக்கிற பசங்களாம் நிறைய பொண்ணோட சுத்துவாங்கடி. இப்போ எப்படி இருக்கேன்னா சாக்லேட் பாயா இருக்கேன். இருக்கடா நீ அவ்வளவு கிரேட்டா இல்ல. ஏன்டி நான் ரொம்ப பாக்கிறதுக்கு என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன எல்லாரும் காலேஜ்ல என்ன சொல்லுவாங்க? ஆம்பளை தம்மனான்னு சொல்லுவாங்க. ഏയ് വണ്ടി നിർത്തിയേ. വണ്ടി നിർത്ത്. എന്താടി താക്കോലൂരിയെ താക്കോലൂര്. എന്താടി എടിതാ വളുടെ വണ്ടി അടി. தூங்குறீங்க? உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? 1 மணிக்கு சார். இப்போ மணி என்ன? 2 மணி ஆச்சு சார். என் ஷூட்டிங் ஸ்பாட்ல பஞ்சுவாலிட்டியோட நீ வரலன்னு வச்சுக்கோ. சாரி சார் டிராஃபிக் சார். நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் சார். டிராஃபிக் சார். சாரி சார். நான் பறந்து வந்தேன். படத்தோட ஓப்பனிங் ஷாட். எஸ் சார். மஞ்சள் கலர் சாரியில ஒரு ஐட்டம் சாங். ஓ யார் சார் ஆடுவாங்க? நான் தான் லேடி கிட்ட போட்டு. ஏய் எவ்வளவு சீக்கிரம் சொல்லுக்கல. இந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுமா? யார் சார்? ஒரு பேய். அந்த பேயை தான் நீ லவ் பண்ண போற. சார் ஏன் சார் எனக்கு இவ்வளவு வித்தியாசமா ரோல்? ஒரு பொண்ணு ஈய படத்துல லவ் பண்ணது நீ பேயை லவ் பண்ண மாட்டியா? அவங்க எல்லாம் பண்ணா ஒத்துப்பீங்க நான் பண்ணா ஒத்துக்க மாட்டீங்க. சரி சார் நான் பேயை லவ் பண்றேன் சார். கரெக்ட் தான் சார். செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியுது அவன் உன்னை லவ் பண்ணனால தான் செத்தே போயிட்டான். சார் ஏன் சார் என்ன வில்லனா காட்டுறீங்க? நீ வில்லன் கிடையாதுமா. You are the Anto Ganesh in the movie. Anto Ganesh sir. Anto Ganesh is the basic structure of a filmography. Antagonist what? Sir antagonist. டேய் நீ டேட்டா நாடடா. நீங்க தான் டைரக்டர். எனக்கு சொல்ற நீ எப்படி நடிக்கிற
அப்படிங்க முக்கியம் இல்லை. சூப்பர். இல்ல ஐ மீன் சூப்பர்னா என்ன? இல்ல குட் தட் யூ ஆர் நாட் டெஸ்டிங் மீ only on my acting skills. நான் நடிக்கிறோமா? நடிப்பேன். அடிப்பியா? நடிப்பேன் கேட்டா அடிப்பேங்கற நீ. யார் அடிப்ப? நடிப்பேன் நல்ல சூப்பரா நடிப்பேன் சார். ஏய் நடிப்பே நீ. சார் I'll kill it. யார கொல்ற? I'll kill. Oh my god. I will act and kill it. நான் இப்போ டயலாக் தரேன். நான் அழகா இருக்கேன்னு நினைக்கல. நான் அப்படி நினைக்கல சார். நீ அழகா இல்லங்கறீ. அப்படி சொல்லுங்க. வந்தல ராங்க பேசிக்கிறீங்க. சாரி நீங்க அழகா இருக்கீங்க. நான் அழகா இருக்கேன்னு நினைக்கல. உன்னை லவ் பண்ண தோணவே இல்ல. ஆனா இது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஓகே யோசிச்சு சொல்லு. சார் ஏன் சார் யோசிக்கணும்? நான் இப்பவே சொல்லிடுறேன். டேய் அது டயலாக் மாதிரி. ஓகே நான் அழகா இருக்கலன்னு நீ நினைக்கல. ஆனா ஒன்னு லவ் பண்ணிடுவேன், நான் தோணிடுவேன். அதனால நீ யோசிச்சு சொல்லு. இப்ப நான் ப்ரொடியூசர் யோசிச்சு சொல்றேன். இந்த ஒன்ன வச்சு பண்ணலாமா இல்ல வேற போட நான் ப்ரொடியூசர் யோசிச்சு சொல்றேன். நான் மறந்துட்டேன் சாரி சார். என்ன என்ன பட்டம் ஓடுறியா? மாஞ்சா போட்டு. ஏய் ஒரு சீரியஸ் இருக்க. ஏய் என்ன மேல வர்ற? என்ன எடுத்துட்டு இருக்க? சாரி நீ பார்த்தா எப்படி தெரியுது? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். உங்க கண்ணாடி எடுத்துட்டு நான் உங்க கண்ணை ஒரு வாட்டி பார்க்கணும் சார். நீ ப்ரப்போஸ் பண்ண போறியா? இல்ல சார் உங்களை ஏன் சார்? இல்ல உங்க ஐயோ சரிமா சார் கண்ணாடி. நான் பால் எப்படி வச்சு பார்த்தாகணும். அங்கே ஒரு சார் இருக்காரு, அப்படி கண்டுக்காம போயிட வேண்டியதுதான். இன்னி பட்டாரா எங்க போற? எங்க ஆளை பார்க்க சார். என்னது? என் தங்கச்சியை பார்க்க போகிறோம் சார். இது கேர்ள்ஸ் ஸ்கூல், பாய்ஸ் கலோடு கிடையாது. போய் பேரண்ட்ஸ் கூட்டினு வா. சார் இல்லை சார், என் தங்கச்சி பார்த்துட்டு போயிடுவோம் சார். டேய் போடா. உள்ள அனுப்ப மாட்டாரு, எங்க ஆளை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா. நானா மூஷிங்கிறா? போடா. போகிறோம் சார். யார் இவன்? A few moments later. நான் பார்த்த விழியில் இது உப்பா சக்கரையா? குட் மார்னிங் சார். நில்லு. கண்டுபிடிச்சிட்டாரா? என்ன லேட்டு? சார் உடம்பு சரியில்லை சார். உடம்பு சரியில்லையா? சரி போ. தேங்க்யூ சார். என்ன ஜடை எப்படி இருக்க? யாருக்கிட்ட? ஏங்க தேவா எப்படி உள்ள வந்த பாத்தியா? ஹாய் ஹாய் சிஸ்டர். சேம் டு சேம் சார் மாதிரி இருக்கீங்க. சாரோட சிஸ்டரா? ஆமா நான் சாரோட சிஸ்டர் தான் நானு. மாட்டிக்கணுமா? ஐயோ சோலி முடிஞ்சுது சார். எத்தனை சார் கூப்பிடுறா சார்? ஓடிரா சிபி. எங்க போன ராசா கஞ்சியாரி போச்சு. என்னங்க அது ஏதோ கோவத்தில் இருக்கா, சமாளிச்சுட்டு இருக்கிறேன். அதான் எனக்கு தெரில என்னன்னு. அது கேட்டாரு, என்னாச்சு கிரிஷ் ஜாலியாக இருப்பீங்க எப்போதும் அப்படின்னாரு. அந்த வீட்டுல யாருமே இல்லை. எல்லா விஷயத்தையும் தொடவே கூடாது. அதாவது இவளுக்கு கல்யாணம் பண்ணாலும் இவ கோபமா இருக்கும் மட்டும் அவளை தொட்டக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சர், புரியுது? ஒரு நாள் ஞாபகம் இருக்கா, சண்டையில நீ என்ன சொன்னேன்னு கோவமா சரி உருறி டென்ஷன் தரல இப்படி வச்சேன். அதுக்கு நீ என்ன சொன்னேன், என் மேல டச் பண்ணா உன் மேல கேஸ் கொடுப்பேன்னு சொன்னேன். ஒருத்தன் வந்து தாலியே கட்டினாலும் அவன் மேல கேஸ் கொடுக்குற அளவுக்கு நீ யோசிக்கிற. கோவமா இருக்கு. நான் கோவமா இருக்கும்போது நீ என்னை எவ்வளவு டச் பண்ணாலும் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எப்படி? that is the difference between you and me. Came here for alone time. Can you please stop I am also alone. I also came here for alone. Both of us came for the same purpose, so let us be alone for together for some time. Are you crazy? I am making you fun. I am making you laugh. மேல உனக்கு சிரிக்க வைக்கணும், யோகி பாபு தான் கூட்டிட்டு வரோம். ராஜோர்கா சிரிச்சிட்டா. ஓ பியாரி பானிபூரி பம்பாய் காரி நீதான் எந்த நகுமா நகுமா கோமா இருக்கே, நீ என்ன சிரிக்க வைக்க பாக்குற? அத கோமா இருக்கிறவங்கள தான் சிரிக்க வைக்க முடியும். ஏற்கனவே சிரிச்சிட்டு காமெடியா இருக்கா இது? நான் சும்மா உன்கிட்ட விளாண்டேன், அதை போயிட்டு சீரிச்சா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றது? உங்க அம்மா உனக்கு ஆங்கிரி பேர்டுன்னு பேர் வச்சிருக்கலாம். அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிற மாதிரி. என்ன பார்த்தா மட்டும் எப்படி கோவம் ஆயிடுற? ஜாலியா இருக்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? கோவம் நீ ரொம்ப கியூட்டா இருக்க. நல்லா
டென்ஷன் வந்து வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும். ஆமா, காலேஜ்லாம் எப்படி போகுது? யாரையாவது லவ் பண்றியா? இல்லப்பா. காலேஜ்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சும்மா சொல்லு. லவ்லாம் இல்ல, எனக்கு ஒரு பையனை மட்டும் பிடிக்கும். ஓ, யார் 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 யாரு? பக்கத்து தெருவுல தெருல ரமேஷ்னு. ரமேஷா? ஏமா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? போய் போய் அவனதான் உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த பையன்லாம் வேணா, நீ வேற யாராவது கூட பாத்து, வேற யார வேணா பாத்து, அவன் வேணாம். இப்பா ஏன்பா? சொன்னா கேளு, அவங்களுக்கு நமக்கு செட் ஆகாது. நீ வேணாம், நீ அந்த பையனை மறந்துடு, வேணாம் விட்டுரு. ஏன்பா கேஸ்ட் பாக்குறியா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இது வேற சமாசாரம், சொல்ல முடியாது, விட்டுரு. அதெல்லாம் தெரியாது, நீ என்னன்னு சொல்லு, அப்பதான் நான் விடணுமா வேணாமான்னு யோசிப்பேன். அம்மா, அந்த பையனோட அம்மா என் எக்ஸ்மா. எது? 5வது தெருவுல இருக்க மாலதி ஆண்டி தான் உன் எக்ஸ்னு சொன்ன? ஐயோ, மாலதி ஆண்டி வந்து அது முன்னாடி இது பின்னாடி, அது ஒரு ஆர்டர், அது சொல்லி புரிய வைக்க முடியாது. வேணானா வேணாம், விட்டுரு. இந்த ஆளுக்கு எத்தனை எக்ஸ் தான் இருக்குன்னு தெரியலையே. அம்மா சொல்றா. சாட்டர்டே ஆனாலே நீங்க கரெக்டா கூப்பிடுவீங்க. ஆனா நான் வரலடா. ஆமாண்டா, போன மாசம்லாம் வந்தேன், இனிமே வரமாட்டேன். ஏன்னா நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆமா ஆமா, இல்லடா இனிமே கூப்பிடாதீங்கடா. பாய். என்ன சத்தியம் சிவம் சுந்தரம்லாம் ஓடுது போல? அதுவா, சனிக்கிழமை பசங்க கூப்பிட்டானுங்க பார்ட்டின்ட்டு, நான் வரல, சத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டேன். பா அழகு செல்லம், எனக்கே திருஷ்டி பெற்றம் போல இருக்கு. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வாயில இருந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு. சரி, என்கிட்ட நீ எதுவும் சத்தியம் பண்ண மாதிரி தெரியலையே. உன்கிட்ட சத்தியம் பண்ணல, பின்ன யாருகிட்ட? என் எக்ஸ் கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். ஓ, எக்ஸா? ஓ, எக்ஸ் மேல சத்தியமா? குடும்பத்துக்காக உழைக்கிற, உன் மைண்ட் ஃபுல்லா டென்ஷனா இருக்கும். போயிட்டு வாயே, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். இல்லம்மா, நான் அவன் மேல சத்தியம் பண்ண. குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கிற, மைண்ட் ஃபுல்லா டென்ஷனா இருக்கும். போயிட்டு வாயே, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கட்டும். இல்லம்மா, நான் அவகிட்ட சத்தியம். குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டம். வாங்கண்ணா வாங்கண்ணா. கீழே தான் வெயிட் பண்றான் உங்களுக்காக. வாங்க வாங்க, வந்து கூட்டு போங்க. 1 மணி 2 மணி ஆனாலும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது கேப்ல கூட சேஃபா விட்டுட்டு போவாங்க. சரி, அவங்ககிட்ட ஃபோன் தரேன். ஹலோ, சரிடா நான் வரேன்டா. வந்து சொல்கிறேன், ஃபோனை வை. சரிம்மா, நான் போயிட்டேன். உனக்காக மட்டும் போகிறேன். என்ன சொன்ன? உனக்காக மட்டும்தான் போகிறேன். உனக்காக மட்டும் போகிறேன். உனக்காக மட்டும்தான் போகிறேன். உனக்காக மட்டும்தான் போகிறேன். உனக்காக மட்டும்தான் போகிறேன். உனக்காக போகிறேன். இடியா போ. சரி, ஏன் சோகமா இருக்க? எங்கேயா நிம்மதியா வெளில போக முடியுதா? லவ் பண்ணும்போது எங்கேயா போலான்னு பார்த்தா இந்த ஊருக்கு பயப்படுறதா இருக்கு. சரி, எங்க வீட்ல இருந்து எங்கன்னா வெளில போலான்னு பார்த்தா எங்க அம்மா கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு எங்கன்னா போலான்னு பார்த்தா மாமியார் புள்ளைய பெத்து குத்துட்டு எங்கன்னா போங்கிறாங்க. புள்ளைய பெத்துட்டு எங்கன்னா போலான்னு பார்த்தா இப்படி பச்சை புள்ளைய விட்டு போறேங்கிறாங்க. சரி, வளர்த்துட்டு வெளில போலான்னு பார்த்தா இந்த ஊர் சும்மா இருக்குமா? இந்த வயசுல எல்லாம் தேவையா கேக்குது. எப்பதான் நிம்மதியா வெளில போகிறது? நான் சொல்றேன், இப்பவே நீ வந்து வெளியே போ. வெளியில போனா அந்த வெளியில போல, வெளியில போய் சுத்தி பார்க்கணும், சிறகு அடிக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. யோசிச்சு பாருடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வேற யாரோடயோ. வேற யாரோடயோ? வேற யாரோடய உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வேற யாரோடய கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம நல்லா டேட் பண்ணிட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்புறம் we went our different paths. இப்போ நான் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டேன். நான் எந்த ஊரு? நீ சென்னை தான். நீ மட்டும் அமெரிக்கால செட்டில் ஆவ, நான் மட்டும் இமேஜினேஷன்ல கூட நான் இங்க தான் இருக்கணும். சரிடா, நீ சென்னை பையன்ல, நீ சென்னையில இருக்க. நான் 10 வருஷம் கழிச்சுட்டு சென்னை வரேன், ஓகேயா? அண்ட் தென் நான் இங்க வந்துட்டு என்ன யோசிக்கிறேன், இங்க எவ்வளவு பானிபூரி சாப்பிட்டுருக்கோம், காளான் சாப்பிட்டுருக்கோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம், எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். 10 வருஷம் கழிச்சு நான் என்ன ஞாபகம் வராது, சாப்பிட்டது தான் உனக்கு ஞாபகம் வரும். நான் உன்னை பிரேக்கப் ஆகி போனாலே நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே எக்ஸ் கேர்ள் எல்லாம் போனாலே நம்பரை மாத்திடுவேன்.
நீ எடு நம்பர் அவன் வந்து ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாதுல்ல நாளைக்கு. think hypothetically I have your number, I want to meet you. I'm like, let's for old time's sake, let's catch up. I don't like catching up other girls after marriage. Okay? What do you think? I'm just catching everybody? இல்லடி நான் பண்ண மாட்டேன். நீ பேசாத. Catch up is like a casual meet up in a Meet cafe. கூட I have to think. What? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆமா, உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. I'm just saying like போடி உங்க ஹஸ்பண்ட் இங்க தான் மறந்து அடிச்சிட்டானா? I'm saying like ஏன் ஒய்ஃப் எங்க பார்த்தா அவன் என்ன அடிச்சிட்டானா? but we are friends also, no? See, if we have been dating for 10 years and ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, once breakup ஆயிடுச்சுனாலே breakup தான். இல்ல நான் கண்டிப்பா வர மாட்டேன். ஏன் மீட் பண்ண கூடாது? இல்ல பிடிக்காது. ஏன் என்னாச்சு? என்ன பண்ணிடுவேன் நான்? எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் ஏன்டி உன்னை பார்க்கணும்? அது தப்புடி. I'm not saying you to see me like அப்படி பார்க்க மாட்டேன்டி, நான் வரவே மாட்டேன். எனக்கெல்லாம் டேஞ்சர்ப்பா, என் ஒய்ஃப்லாம் பார்த்தா திட்டுவாப்பா. எவனாவது பார்த்துட்டு எங்கேயா என்ன போய் போட்டு கொடுத்துறானா, அடுத்த தடவை அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போவேன் பசியில. அப்போ வந்து போன தடவை நீங்க வேற பொண்ணு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அப்ப நீ வர மாட்டியா? நான் வரமாட்டேன்டி, எனக்கு அது மாறி இருக்கும். நான் 10 வருஷம் கழிச்சிட்டு வரேன், நீ என்ன மீட் பண்ண வர மாட்டேன். ஏய் என்னடி இதுக்கெல்லாம் கோவப்படுற? சரி வந்தேன்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு. ஹாய் எப்படி இருக்குன்னு how are கேட்பேன். you, how's life going, how are your kids, எல்லாமே எப்படி இருக்காங்க என்ன? நானும் எல்லாம் கேட்பேன். அப்போ உடனே என்ன சொல்ல, எல்லாம் சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு நல்லா இருக்கா, உன் புருஷன் நல்லா இருக்கான். அப்புறம் ஓகே, அடுத்து என்ன how are your பேசுவோம்? other friends, how are your mutual friends? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கானுங்க. எப்படி நம்ம டேட் பண்ணும்போது எப்படி நம்ம இருந்தோம், எப்படி ஃபன் பண்ணோம், அதெல்லாம் இதுதான் பிரச்சனை. அதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி பழசெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சா அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போய் மூஞ்சி ஏன் இப்படி இருக்கேன் அவ கேட்பா, அவளை பதில் சொல்லணும். இல்ல எக்ஸாம் மீட் பண்ணி அடங்குமா விலக மாதிரி எடுப்பா. எதுக்கு நீ காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி அவ்வளவு அப்பா காம்ப்ளிகேட்டடா இல்ல. உன் ஹஸ்பண்ட் வேணா ஓப்பனா இருக்கலாம்ப்பா. என் ஒய்ஃப்லாம் ஸ்ட்ரிக்ட் ஒய்ஃபா தான்ப்பா எனக்கு கிடைக்கும். ஒரு தடவை என்னெல்லாம் விட்டு விலகிட்டாங்கன்னா நான் திருப்பி வரமாட்டேன்ப்பா. எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. சாரிப்பா. சரி, அப்போ நீ அப்படி meet உனக்கு பண்ண இதுதான் மாட்ட. ஒரு ரீசன்னா நீ ப்ளீஸ் இப்பவே என் லைஃப்ல இருந்து போயிட்டு சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.